அன்பின் பரதப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ நீங்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஜெரமாயா 17th chapter 7th verse. But blessed are those who trust in the Lord and have made the Lord their hope and confidence. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனம் தெளிவாக சொல்லுதப்பா. என் நாமத்தை நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் இல்ல மனுஷி பாக்கியவான். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தையோ எங்க படிப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களோ அதை குறித்து இல்ல அப்பா. கர்த்தரை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தரை நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்றி அப்பா. இது அநேக நேரத்துல அப்பா நாங்க எங்களுக்கு ஒரு தேவைன்னா மட்டும் கர்த்தாவே உங்க நோக்கி கூப்பிடுறோம். ஆனா உங்க சித்தம் என்னன்றது அநேக பேர் வாழ்க்கையில அறியாம இருக்கிறாங்கப்பா. அதை புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு வாழ எங்களை தகுதிப்படுத்துவீராக. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் இருதயத்துல நீங்க பேசுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தரோட சித்தத்தின்படி வாழ்கிறவனே கடைசி வரைக்கும் நிலை நிற்பானப்பா. இதாவே நீங்க அதற்காக தான் எங்களை இந்த உலகத்துல வைத்திருக்கிறீர். பிரதர், எனக்கு கடவுள் சித்தம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பிரதர், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் காட் வில் இஸ். வேதத்தை தியானிங்க, ஜெபிங்க, முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதியோர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ சித்தம் தேவ திட்டம் அதை அறிந்து வாழவில்லை என்றால் நம்ம வாழ்ற வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. என்ன பிரதர் சொல்றீங்க? அப்போ நான் இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேனே. ஆமா, அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனா கர்த்தருக்காக நீங்க என்ன செய்றீங்க? Are you giving your time for the kingdom of God? By giving your time for Jesus Christ? நான் அநேக பேர் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊழியம் யாருடையது? கர்த்தருடைய ஊழியம். ஆனா தினைக்கும் கர்த்தருக்கு நீங்க தர வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? அதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஊழியம் பண்ணிட்டா நாங்க பரலோக ராஜ்யம் போலான்றது யாரும் சொல்ல முடியாது. முடிவு பரியந்தம் வரைக்கும் கர்த்தரை நம்ம சார்ந்திருக்க வேண்டும். ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. இயேசுவால் கொடுக்கப்பட்டது இந்த ஊழியம். அவரு தான் அதை வழிநடத்தினார். நம்ம ஒரு பாத்திரவான்கள், அவ்வளவுதான். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ எந்த சூழ்நிலையும் கர்த்தாவே நாங்க உங்களை சார்ந்திருக்க கிருபை செய்வீராக. பொண்ணோ பொருளோ இல்ல கர்த்தாவே, உலக மோகம் இல்ல. உங்க கிருபையினால்தான் நாங்க டிகிரிஸ், ஜாப், பிளெஸிங், இது எல்லாமே உங்களோட கிருபை இயேசுவே. Jesus, all these blessings which you have given us, it is all by your grace and mercy and nothing from our end. Can anyone say, I'm seeking God every day? No. We all go through a lot of struggles and pains and suffering. ஏன்னா நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்குறப்போ, ஒரே சார்ந்து போறப்போ சத்ரு நம்முடைய எல்லா சிந்தனைகளும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவோம். பட் amidst all the struggles, வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, இயேசுவே அப்படின்னு நீங்க நம்பி இருப்பீர்கள் என்றால் நம்ம பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. எங்க வாழ்க்கையை உமக்கு பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ தகுதிப்படுத்துங்கப்பா. உங்ககிட்ட நாங்க செல்ஃபிஷாக இல்லாதபடி உங்களுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்கிற பாத்திரவான்களாக எங்களை மாற்றுவீராக. தேசங்களுக்காக ஜெபிக்க கிருபை செய்யுங்க. பாரப்படுத்துங்க. அழிந்து போற ஆத்மாக்காக ஜெபிக்க கிருபை செய்யுங்க. பிறர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியோ இல்ல பிரதர், எனக்கெல்லாம் அவங்க கிட்ட காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு முடியல, ஆனா ஜெபிக்கலாம் நம்ம அவங்களுக்காக. கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதன்படி நீங்க பிறருக்கு உதவலாம். நீங்க ஒருத்தனுக்காக ஜெபிக்கிறதே ஒரு பெரிய கிருபை. உங்களுக்கான தனிப்பட்ட நேரத்தை கர்த்தருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா. நிறைய இழப்புகள்ல நிறைய பேர் இருக்காங்கப்பா. கவலைகள், கண்ணீர், துன்பங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தும் அநேக பேர் இல்ல, எதுவானாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் தான் செய்யணும், கர்த்தர் தான் செய்வார்,
My confidence is not on this world. My confidence and my hope is on Jesus Christ. என் நம்பிக்கை, என் விசுவாசம் இயேசுவே சார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you Jesus. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். இயேசுவை நம்புங்க. கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். ஆமென். Thank you Jesus. Jesus, we plead you all these things which we have prayed right now. இந்த பண்ண ஜெப குறிப்பு எல்லாமே உங்க பாதத்தண்டை வைக்கிறோம் பிதாவே. அவங்க நீங்களே பொறுப்படுத்த ஆளுகை ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறீரோ உங்க சித்தத்தின்படி எங்களை ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னு பின்னுமா இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.